நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கீனனூர் அம்பேத்கர் நகர் கிராமத்தில் பேருந்திற்காக பயணிகள் பேருந்து நிறுத்தம் முன்பு காத்திருந்தனர். அப்போது விருதாச்சலத்தில் இருந்த சிதம்பரம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட கருப்பு கலர் சொகுசு காரானது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக வந்துள்ளது. அப்போது பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பயணிகள் மீது மோதாமல் இருக்க கார் டிரைவர் வேகமாக வளைக்கவே எதிர்ப்புறம் சாலை ஓரத்தில் நின்றிருந்த 2 பெண் ஒரு ஆண் உள்பட 3 மீது மோதி தூக்கி வீசப்பட்டு சாலை ஓரத்தில் இருந்த வடிகால் வாய்க்காலில் சிக்கி நின்றுள்ளது. இந்த நிலையில் தூக்கி வீசப்பட்ட 3 பேரில் கீனனூர் அம்பேத்கர் நகரை சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த செல்வி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் சிக்கிய சிலம்பரசி என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த கம்மாபுரம் காவல்துறையினர் வருகை புரிந்து விபத்தில் உயிரிழந்த 2 நபர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து காரில் இருந்தவர்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர். இதனால் விருதாச்சலம் சிதம்பரம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.